அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். தூக்கத்திலேயே ஒரு சகோதரருடைய உயிர் பறி போயிருக்குது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குறிப்பாக அவருடைய உடலில் வந்து பார்க்கும்போது குளிரால் விரைத்து அந்த உடம்புகள் வந்து ஃபுல்லாகவே குளிரில் விரைச்சி போயிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. வஃப்ராவில் நடந்த சம்பவம் ஒரு இயற்கையான மரணம் தான். இது சம்மந்தமான அப்டேட்டாக கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரர் எனக்கு தந்திருந்தார். ஃபோட்டோஸ் எதுவும் ஷேர் பண்ணிக்கொள்ளலை, ஏன்னா அது சுமூகமாக முடிஞ்ச ஒரு விடயம். மற்றும்படி இந்த நேரத்தில் உங்களுக்கான சில டிப் அவேர்னஸ், தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த குளிர்காலத்தில் மெயினாக சில நேரங்களில் உங்களுக்கு வந்து வெளியில் நடந்து போகும்போது, வெளியில் நீங்கள் நடமாடும் போதோ போகும்போதோ திடீர்னு உங்களுக்கு இந்த குளிருடைய எஃபெக்ட் வந்துடுச்சுன்னா, முதலாவது நம்மளுக்கு கை கால் இது ரெண்டும் தான் குளிரில் மிகவும் அதிகமாக சீக்கிரமாக குளிராகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா காது. இது நரம்பு மண்டலத்தோடு சம்மந்தப்பட்ட இடம்தான் காது. நீங்கள் முதலாவது உங்களுக்கு அந்த குளிருடைய தாக்கம் சில இடங்களில் நம்மளுக்கு இந்த பல்லெல்லாம் கிட்டி ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் உண்டு, அப்படியோ பிடிக்கிற மாதிரி, இந்த இடத்துல அப்படியோ கொழுகி பிடிக்கிற மாதிரி அப்படியோ இதாகும். வாய் வந்து கிடுக்கிடுன்னு ஆடும். கை கால் உடம்புகள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிடிப்பு, சதை பிடிப்புகள் ஏற்படும். முதலாவது தயவு செய்து நீங்கள் உங்களுக்காக நீங்களே செஞ்சு கொள்ளக்கூடிய முதல் உதவினா, உங்களுடைய கையை வந்து சும்மா இப்படி தேய்க்காதீங்க. இந்த விரல் இந்த மாதிரி கேப்பில் வச்சுட்டு இப்படி கையை தேய்ங்க. தேய்ச்சி வந்து சூடு பண்ணிக்கோங்க. கையை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த விரல் இடைவெளிகளோடு நீங்கள் சூடு பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு உங்களுக்கு அந்த குளிருடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கையை நல்லா தேய்ச்சிட்டு முதலாவது நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் காதில் தான். உங்கள் காதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சூடாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு சூடாக வச்சுக்கோங்க. இது எங்கேன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வெளியில் உங்களுக்கு மிதமான ஒரு இடம் ஒன்று இல்லை, வெளியிலே தான் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க, நடந்து போயிட்டுருக்கிறீங்க, அந்த போயிட்டுருக்கிற அந்த கேப்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்பை கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஆக்டிவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு காதுலையும் அடிக்கடி வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு காதுக்கு போடக்கூடிய ஒரு இது வந்து வாங்கிக்கோங்க. எனி டைம் வச்சுக்கோங்க இப்படி காதில் போடுற மாதிரி. அடுத்தது தலைக்குரிய தொப்பி, அந்த மங்கி கேப் இருக்கு இல்லையா, அது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் அந்த தெமோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது உண்டு. இது வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு டிஷர்ட் ஏதாவது போட்டிருந்தாலும் கூட நம்மளுடைய கழுத்தோட சேர்த்து மறைக்கிற மாதிரி வந்துடும். இதுவும் நல்லா இருக்குது. இது வந்து திமோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஒரு 1.5 தினார் நினைக்கிறேன் வந்திருக்கும். ஆனால் நல்ல பூல் மாதிரி இருக்கிறதால, அந்த பூல் பெட்ஷீட் மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் இன்னும் மிதமாக இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை வண்டியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, வண்டியில் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், தஃபாயாக இருக்குது வண்டியோடைய ஹீட், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே ஏசியை ஆன் பண்ணி டெம்பரேச்சரை வந்து ஹீட்டை வந்து கூட்டி விடுங்க. நம்பரில் மாறுதுன்னா நீங்கள் ஒரு 22க்கு நம்பரில் வைங்க. அப்படி இல்லை செட்டிங்கில் வருதுன்னா இப்படி திருப்புற மாதிரி இருக்குன்னா ரெட் கலர் பக்கம் சிகப்பு கலர் கோடு போட்டிருப்பாங்க, அந்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. ப்ளூ கலர் இல்லாமல் சிகப்பு கலர் பக்கம். அதே மாதிரி இப்படி பட்டனில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து மேலே சிகப்பு கலர் இருக்கிற பக்கம் ஏற்றி விடுங்க. சிகப்பு கலரில் மற்ற பக்கத்துக்கு சிகப்பு கலருக்கு பக்கம் டெம்பரேச்சரை ஏற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து வண்டிக்குள்ளே வரும். அடுத்ததாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி அவசரத்துக்கு எல்லாமே நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த இருக்கிறது பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நம்மளுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட பால் போத்தல் இருக்கு இல்லையா, பால் போத்தல் வைக்கக்கூடிய ஒரு சூட்டிலே வைக்கக்கூடிய ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் போத்தல் ரீயூஸ் பண்ணாதீங்க. கடைகளில் ஏதாவது பிளாஸ்டிக் மாதிரியான இது இந்த தண்ணி பாட்டில்கள் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரியான ஒரு தண்ணி பாட்டில் ரெகுலர் யூஸுக்கு இந்த மாதிரியும் வச்சுக்கொள்ளலாம், கிளாஸ் பாட்டில். சரியா? இப்போ சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து வண்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படியுமே கூலாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் போத்தலை சூடு பண்ணுறது. இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது, ப்ளக்கும் இருக்குது. இப்போ சார்ஜர் வந்து இருக்குது, இதில் டைப் சி சார்ஜர் வர மாதிரி இருக்கும். இதில் இந்த சார்ஜர் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா
கனெக்ட் ஆகிடும். இதை வந்து இப்படி திறந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற தண்ணி பாட்டில் ரொம்ப கூலாக இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பாட்டிலை வந்து இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக மூடி விட்டோம்னா இந்த இடத்துல இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணினதுக்கப்புறமா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி இந்த லேயர் உள்ளே வந்து ஹீட் ஆகிற லேயர் வச்சுருக்காங்க. இது வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த போட்டலோடைய எல்லையை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம சுடு தண்ணி எங்கேயுமே தேடி போக முடியாது. அதே மாதிரி இருக்கிற குளிரான தண்ணியை குடிக்கவும் முடியாது, ரொம்ப குளிரான தண்ணியை குடிக்கவும் முடியாது. அப்படியான சூழலில் நம்மளுக்கு மிதமான தண்ணி ஒரு அளவுக்கு கூலை கம்மி பண்ணி, நம்மள்ட்ட இருக்கிற தண்ணி ரொம்ப கூலாக இருக்கிறதால அந்த கூலை கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் வந்து இது இப்போ உள்ள ஹீட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போயே போத்தல் மசாலான்னு சூடாகிடுச்சு. இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. நான் சில டைமில் என்ன செய்வேன்னா, இதை பற்றி அந்த ரொம்ப கூலாக இருக்கும்போது கையில் சும்மா அப்படி போட்டுக்குவேன். அப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு மிதமான சூட்டை கொடுக்கும். இந்த சூடு வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு கூட வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஒரு கோல் ஒன்று வந்ததால் கட் ஆகிடுச்சு. இதுவும் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒரு சின்ன இந்த மாதிரி இதை இப்போ நம்ம சும்மா சாதாரணமாக இப்படி மடித்து கூட வைக்கலாம். இந்த மாதிரி மடித்து சின்னதாக ஒரு இதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுக்குள்ளே வந்து வயரில் தான் லேயர் இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக மடித்து வச்சாலும் ஒன்றுமாக போகிறதில்ல. ஒரு நம்மளுடைய கேபினுக்குள்ளே சரி, இல்லை அந்த இஷாரா இருக்கு இல்லையா, நம்மளுடைய லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணுற இண்டிகேட்டர், அதில் கூட நம்ம கொழுகி கொள்ளலாம். இதுவும் வந்து ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் முக்கியமாக தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை, வெளியில் ஜக்கெட் சாக்ஸ் ஷூ இல்லாமல் போகாதீங்க. இரவு நேரங்களில் உங்களுடைய அறைகள் ரொம்ப அந்த தகரத்தால் ஆன அறைகள், பாதுகாப்பு இல்லை, ஹீட்டர் வந்து எனி டைம் போடவும் கூடாது, அப்படி பிரச்சனை வேறு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இடையில் நீங்கள் ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஹீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கும்போது ரொம்ப கோல்டாக இருக்குன்னு அதுக்கேற்ற போல் பெட்ஷீட் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெட்ஷீட் நீங்கள் வந்து ரொம்ப தூக்கத்தில் பொருளக்கூடிய ஒருத்தர், இடையில் தூங்கிட்டு இருக்கும்போதே பெட்ஷீட் அங்கே இங்கே போயிடும், நீங்கள் வந்து உருண்டு பெறலக்கூடியவங்க அப்படின்ற பட்சத்தில் காலுக்கு மறக்காமல் சாக்ஸ் போட்டுக்கோங்க. நைட்டில் தூங்கும்போது குறிப்பாக சாக்ஸ் போட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சில இதுகள் வந்து நரம்புகளுக்கு கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த குளிர்காலத்தில் நீங்கள் சாக்ஸ் போடுறது உங்களுக்கு பாதுகாப்பு. காலுக்கு கட்டாயம் சாக்ஸ் போட்டுக்கோங்க, அது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் பெட்ஷீட் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேலாலையும் இருக்கக்கூடிய அளவுக்கு பெட்ஷீட் கட்டாயம் ஒரு 5 தீனார் கொடுத்து சரி ஒரு பெட்ஷீட் வாங்கிக்கோங்க, ஒரு கெம்பல் சரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம உசுரோடு இருந்தால் தான் குடும்பத்திலேருந்து எல்லாருக்கும் உழைக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதால் நம்மளுடைய உடம்பை நாம் நோய்வாய்ப்படாமல் பத்திரமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உயிரும் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றத தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க. முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய உழைப்பு, குடும்பம் எல்லாத்தையுமே சரியாக கொண்டு போகலாம். இதில் கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் உயிர் போயிடும். ஏன்னா சில நேரங்களில் நம்ம இந்த குளிர்காலத்தில் தூங்கும்போது அப்படி அந்த பெட்ஷீட்லாம் அங்கே இங்கே போயிடுச்சு, நம்மளை அறியாமல் நாம் தூங்கிட்டு இருக்க நம்மளை அறியாமலே நம்மளுடைய உடம்பு கூலாகும்போது கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இது ஒரு அவேர்னஸ்ஸாக அன்பார்ந்த உறவுகளை எடுத்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த குளிர்காலத்தில் இன்னொரு உயிர் போகக்கூடாது அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி ஃபேம், நெருப்பு தட்டி வச்சுருக்கிற ஃபேம் இரவில் ரூமில் வச்சுட்டு தூங்குறதையும் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். எல்லா வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.